بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله كما لا نهاية لكمالك وعدد كماله والحمد لله رب العالمين. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் ஹதீஸானது நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை நடுங்க வைக்கும் ஒரு ஹதீஸாக உள்ளது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நோக்கி, யா முஆத், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறுவார்கள். கியாமத் நாளன்று, தீர்ப்பு வழங்கும் நாளன்று 3 நபர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நிற்கப்படுவார்கள். அதில் ஒருவர் ஒரு ஆலிம், குர்ஆனை மன்னம் செய்தவராயிருப்பாய். அப்பேற்பட்ட அந்த ஆலிமிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் உனக்கு இல்மை கொடுத்தேனே, மார்க்க அறிவை கொடுத்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அதற்கு அந்த ஆலிம், யா ரப்பி, யா அல்லாஹ், நான் உனக்காக பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன். உனக்காக நான் ஒரு உஸ்தாதாய் நின்று பிறருக்கு நான் ஹிதாயத் வழங்க கற்றுக் கொடுத்தேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், நீ பொய் சொல்கிறாய் என்று பதிலளிப்பார். நீ பொய் சொல்கிறாய் என்று கூறுவார். அதை கேட்டவுடன் அந்த ஆலிமை சுற்றிருக்கும் அனைத்து மலக்குகளும் நீ பொய் சொல்கிறாய் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அந்த ஆலிம் அல்லாஹுக்காக இதை செய்யவில்லை. மற்றவர்கள் அவரை ஆலிம் என்று கூற வேண்டும், மற்றவர்கள் அவரை மதிக்க வேண்டும், மற்றவர்கள் அவர் ஒரு மார்க்க அறிஞர் என்று கூற வேண்டும் என்ற ஒரு பெருமைக்காக அவர் அந்த இல்மை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே அல்லாஹ் கூறுவான், உனக்கு அந்த அந்தஸ்தை நான் உலகத்தில் தந்துவிட்டேன் என்று கூறுவார். இப்போது கியாமத் நாளில் எந்த பங்கும் உனக்கு கிடையாது, எந்த பங்கும் அந்த ஆலிம்க்கு கிடையாது. மேலும் இரண்டாவதாக, சதகா பண்ணக்கூடியவர், சதகா செய்யக்கூடியவர் ஒருவர் வருவார், தர்மம் செய்யக்கூடியவர் ஒருவர் வருவார். அவரிடம் அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே, நீ அதை வைத்து என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர், நான் உனக்காக ஏழைகளுக்கு கொடுத்தேன், என் செல்வத்தை நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன், இல்லாதவர்களுக்கு உதவி செய்தேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், நீ பொய் சொல்கிறாய் என்று கூறுவான். அதை கேட்டவுடன் அவனை சுற்றிருக்கும் எல்லா மலக்குகளும் நீ பொய் சொல்கிறாய் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அந்த தர்மம் செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுக்காக அதை செய்யவில்லை. பிறர் அவரை பாராட்ட வேண்டும், பிறர் அவரை தர்மம் செய்யக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும், பிறருக்கு நான் ஒரு செல்வந்தர், நான் தர்மம் செய்கிறேன் என்று பிறர் அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அதை செய்தார். எனவே அவருக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்து விட்டான். ஆனால் மறுமையில் எந்த பங்கும் அவர் கிடையாது. மூன்றாவதாக, போரில் ஷஹீதாக்கப்பட்ட ஒருவர் வருவார். அவரிடம் அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு உடலை கொடுத்தேனே, அதில் பலத்தை கொடுத்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அதற்கு அந்த முஜாஹித் கூறுவார், யா அல்லாஹ், நான் பலவீனமாக இருப்பவர்களுக்கு உதவி செய்தேன். நான் உன் மார்க்கத்தை மேலோங்குவதற்காக போரில் கலந்து எதிரிகளை சாய்த்தேன், அதில் என் உயிரையும் கொடுத்தேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், நீ பொய் சொல்கிறாய் என்று கூறுவான். அதை கேட்டவுடன் அவனை சுற்றிருக்கும் அனைத்து மலக்குகளும் நீ பொய் சொல்கிறாய் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவன் அல்லாஹுக்காக இதை செய்யவில்லை. பிறர் அவனை ஒரு வீரன் என்று சொல்வதற்காக, வரலாறு அவனை ஒரு போர் வீரன், ஷஹீதாகப்பட்டவன் என்று சொல்வதற்காக தான் அவன் அதை செய்தான். ஆகவே மூவரும் பெருமைக்காக அந்த விஷயங்களை செய்தார்கள். எனவே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு துனியாவில் கொடுத்து விட்டான், உலகத்தில் கொடுத்து விட்டான். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை நோக்கி, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் தொடைகளில் அழுத்தமாக அடித்தார்கள். ஏனென்றால் அவர்களின் கவனத்தை ஈர்க்க. அப்போது சொன்னார்கள், யா முஆத், இவர்கள் மூவர்தான் நரகத்தில் முதலில் செல்வார்கள், முதலில் நரக நெருப்பில் இவர்கள்தான் எரிக்கப்படுவார்கள் என்று கூறினார். சகோதர சகோதரிகளே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு நரகத்தில் முதலில் செல்லக்கூடியவர் விபச்சாரம் செய்யக்கூடியவர் அல்ல, கொலை செய்யக்கூடியவர் அல்ல. அம்மூவர் யார்? ஒரு ஆலிம், ஒரு முஜாஹித், ஒரு தர்மம் செய்யக்கூடியவர், சதகா செய்யக்கூடியவர், வாரி வழங்குபவர். ஆனால் இம்மூவரும் பெருமையினால் அதை செய்தார்கள். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் நாம் எல்லார் மீதும் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். இதை கேட்டவுடன் எல்லா ஆலிம்களையும் அதை போல் நாம் நினைத்துவிடக்கூடாது. இது சார்பாக ஒரு ஹதீஸ் உள்ளது.
என்னவென்றால், ஒரு ஷஹாபி போர்க்களத்தில் எதிரிகளிடம் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார். அப்போது ஒரு எதிரியை பார்ப்பார். அவரிடம் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. அவரை கொல்ல நெருங்கி விடுவார். அப்போது அந்த எதிரி ஷஹாதா சொல்லி விடுவார், களிமா சொல்லி விடுவார், முஸ்லிம் ஆகி விடுவார் களிமா சொல்லி. அப்போது அந்த ஷஹாபி, இவர் உயிருக்கு பயந்துதான் களிமா சொன்னார், இவர் மௌத்துக்கு பயந்துதான் களிமா சொன்னார் என்று எண்ணி அவரை கொலை செய்து விடுவார். இந்த செய்தி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சென்றது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார், ஏன் அவரை கொன்னீர்கள் என்று கேட்பார். அதற்கு அந்த ஷஹாபி, அவர் உயிருக்கு பயந்துதான் ஷஹாதா சொன்னார், மௌத்திற்கு பயந்துதான் ஷஹாதா சொன்னார் என்று கூறுவார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? நீர் அவருடைய இதயத்தை திறந்து பார்த்தாயா, நீர் அவருடைய இதயத்தை திறந்து பார்த்தாயா என்று கேட்பார். எனவே நாம் எல்லார் மீதும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், எவர் மீதும் தீய எண்ணம் கொள்ளக்கூடாது. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம்.